காவல்துறை குற்றம்னு சொல்றீங்க. இது வந்து காவல்துறை சட்டத்த மீறினாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல தாவேக்கா காவல்துறை போட்ட சட்டத்த மீறினாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல. இத அப்படி பார்க்க முடியாது. இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இந்த கேம்பெயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்கிற இடத்த முதல்ல காவல்துறை அனுமதிக்கிறது இல்ல. அவங்க வேற அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ கிரவுட் வரும், அத மைண்ட்ல வச்சு அந்த ஏரியால எது பெரிய இடமா இருக்கோ, அத சூஸ் பண்ணி தான் அவங்க மனு குடுக்குறாங்க. ஆனா காவல்துறை எல்லா இடங்கள்லயுமே அத மறுத்திருக்காங்க. முதல்ல அவங்க குடுக்குற இடத்த இவங்க கேட்கிற இடத்த இவங்க தர்றதில்ல. அதுக்கு பதிலா இவங்க வேற அது வேற காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கு பல காரணங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல பல காரணங்கள் இருக்கு. அரசுக்கு எதிரா அவங்க இயங்குறாங்க. இந்த அரச மாத்தணும்னு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது இயல்பா நடக்கிற ஒரு அழுத்தம் தான். இது ஒரு அழுத்தம் காவல்துறைக்கு கிடைக்கலாம். இது எல்லாமே ஒரு ஒரு நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம் தான். எந்த ஆட்சி இருந்தாலும் இதுதான் நடக்கும். அப்போ அவங்க அதுக்கு மாற்றா ஒரு இடம் குடுக்குறாங்க. அதையும் ரொம்ப போராடி சில நேரம் உயர்நீதிமன்றங்களுக்கு போயி மாற்று இடத்த ஏற்பாடு பண்ணி, அதையும் மொத நாள் தான் அவங்களுக்கு அந்த இடத்த குடுக்குறாங்க. அப்ப அதுக்குள்ள அவங்க அந்த கேம்பெயின பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இதுவும் இந்த மாரியான துயர சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா தான் பார்க்கப்படுது. இதுல காவல்துறையோட பங்கு இல்ல அப்படின்னு நம்ம தவிர்த்து போக முடியாது. இல்ல ஆக்சுவலா இத தாவேக்கால கேட்டது ரவுண்டானா பக்கத்துல. ஏன்னா அது 4 ரோடு சந்திப்பு. அது ஆமா, இதோட அதிகமா தானே இருக்கும். ஆமா, அப்ப ஆமா. நீங்க இதுல 10,000 பேரு வரும் அப்படின்னு காவல்துறை நிர்ணயிக்குது. இது அதோட நல்ல சிறந்த இடம் தானே. ஏன் அத குடுக்கல? ஆமா, இதுல இயல்பான ஒரு விஷயம் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான்.